இச்சமயம் கந்தமாறன் குறுக்கிட்டு, ஐயா, எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருப்பவர்களை என்று ஏதோ தடுமாற்றத்துடன் இறைந்து சொல்ல ஆரம்பித்தான். கரிகாலன் அவன் பக்கம் கண்களில் தீ எழ நோக்கி முப்புறம் எரித்த சிவனைப் போல சிரித்து, கந்தமாறா, இது உங்கள் வீடா? மறந்துவிட்டேன். கொல்லிமலை வல்வில் ஓரியின் வம்சத்தில் பிறந்த வீராதி வீரன் நீ என்பதை மறந்துவிட்டேன். உன் வீட்டில், அதுவும் நீ இருக்கும் இடத்தில் கொஞ்சம் பயந்துதான் பேச வேண்டும். தவறாக என்ன சொல்லிவிட்டேன்? உன் வீட்டு விருந்தாளிகளை என்ன செய்துவிட்டேன் கந்தமாறா? ஏன் உன் கை கால் நடுங்குகிறது? ஈழத்தில் பரவியிருக்கும் நடுக்கும் ஜுரம் உனக்கும் வந்துவிட்டதா? நீ ஈழத்துக்கு கூட போகவில்லையே என்றான். வந்தியத்தேவன் அப்போது, கோமகனே, கந்தமாறனுக்கு நடுக்கும் ஜுரம் இல்லை. தாங்கள் பழுவூர் இளையராணியை பாட்டி என்று சொன்னதில் அவனுக்கு கோபம் என்றான். கந்தமாறன் வந்தியத்தேவனை குரோதத்துடன் பார்த்து கொண்டு கத்தியை எடுக்கத் தொடங்கினான். பார்த்திபேந்திரன் அவன் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து காதோடு ஏதோ சொன்னான். கந்தமாறன் அடங்கினான். அவனுடைய உடல் மட்டும் சிறிது நேரம் நடுங்கிக் கொண்டிருந்தது. கரிகாலன் அவனை பார்த்து சிரித்துவிட்டு பழுவேட்டரையர் பக்கம் திரும்பி, பாட்டா, இளங்காளைகள் இப்படித்தான் கட்டுக்கடங்காமல் சில சமயம் துள்ளி குறிப்பார்கள். அவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் எனக்கு பாட்டன் முறை. ஆகையால் இளையராணி எனக்கு பாட்டிதானே. அப்படி நான் அழைப்பதில் என் பாட்டிக்கும் வருத்தமில்லை, தங்களுக்கும் வருத்தமில்லை. இந்த சிறு பிள்ளைகளுக்கு எதற்காக ஆத்திரம் பொத்து கொண்டு வருகிறது? போனால் போகட்டும். நான் ஆரம்பித்த விஷயத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டேன். என் தந்தை சக்கரவர்த்தியின் பேரில் தாங்கள் பாரத்தை சுமத்த வேண்டாம். தாங்கள் சம்மதித்தால் என் தந்தையும் சம்மதித்தார் போலத்தான். பொக்கிஷம் தங்கள் கையில் இருக்கிறது. வடபுலத்துக்கு படையெடுத்து போகிறேன் என்றால் சோழ நாட்டிலிருந்து 3 லட்சம் என்ன 30 லட்சம் வீரர்கள் போட்டி கொண்டு வருவார்கள். 300 கப்பல்களை சேகரித்து கொடுப்பதிலும் கஷ்டம் ஒன்றுமில்லை. தாங்கள் சம்மதிக்க வேண்டும். மதுராந்தக தேவனும் சம்மதிக்க வேண்டும். அவ்வளவுதான். என்ன சொல்கிறீர்கள் என்று கரிகாலன் நிறுத்தினான். திணறி திண்டாடி திக்கு முக்காடி போன பழுவேட்டரையர் தொண்டையை மறுபடியும் கனைத்து கொண்டு கூறினார். கோமகனே, தங்கள் அதிசயமான விருப்பத்துக்கு நான் சம்மதித்தாலும் மதுராந்தக தேவரின் சம்மதம் எப்படியும் வேண்டுமல்லவா? சக்கரவர்த்தியிடம் விடைபெற்று கொள்ளாமல் தாங்கள் திக்விஜயத்துக்கு புறப்பட முடியுமா? ஆகையால் எல்லோருமாக தஞ்சாவூருக்கு போவோம். அது மட்டும் முடியாது பாட்டா. தஞ்சாவூருக்கு போன பிறகு என் தந்தை வேறு விதமாக கட்டளையிட்டால் என்னால் அதை மீற முடியாமல் போய்விடும். அப்புறம் அங்கே என் அன்னை மலையமான் மகள் இருக்கிறாள். என் சகோதரி இளைய பிராட்டி இருக்கிறாள். அவர்களுக்கு நான் முடிதிறந்து தேசாந்திரம் செல்வது சம்மதமாக இருக்காது. அவர்கள் பேச்சை மீறுவதும் கஷ்டமாக இருக்கும். பாட்டா, இந்த விஷயம் இந்த கடம்பூர் மாளிகையில் தான் முடிவாக வேண்டும். தாங்கள் தஞ்சைக்கு போய் மதுராந்தகனை இங்கே அழைத்து வாருங்கள். நமக்குள் பேசி முடிவு செய்த பிறகு தந்தையிடம் தெரிவிக்கலாம். படையெடுப்புக்கு எல்லாம் ஆயத்தமான பிறகு நான் தஞ்சைக்கு வந்து என் பெற்றோர்களிடம் விடைபெற்று கொண்டு கிளம்புகிறேன். அல்லது மதுராந்தகனுக்கு இப்போதே பட்டம் கட்டிவிட்டு என் பெற்றோர்கள் காஞ்சிக்கு வரட்டும். அங்கே நான் கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் அவர்களை இருக்கச் செய்துவிட்டு நான் புறப்படுகிறேன் என்றான். பழுவேட்டரையர் சம்புவரையரை பார்த்தார். சம்புவரையரோ கூரைமேட்டை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்து உதவி ஒன்றும் கிடைப்பதற்கில்லை என்று கண்டு பழுவேட்டரையர், கோமகனே, தங்களுடைய கட்டளைக்கு மாறாக நான் என்ன சொல்ல முடியும் என்றார். கட்டளை என்று சொல்லாதீர்கள் பாட்டா. சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் தலை நரைத்து போன தங்களுக்கு இந்த சிறுவனா கட்டளையிடுவது? என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதாக சொல்லுங்கள் என்றான் ஆதித்த கரிகாலன். ஆகட்டும் என்று சொல்லி பழுவேட்டரையர் கனைத்து கொண்டார். மிக்க வந்தனம் பாட்டா. அப்படியானால் சீக்கிரமே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மதுராந்தகனை பகிரங்கமாகவே யானை மீது ஏற்றி வைத்து இவ்விடத்துக்கு அழைத்து வாருங்கள். அல்லது பொன் ரதத்தில் ஏற்றி அழைத்து வாருங்கள். இளைய பாட்டியின் மூடு பல்லக்கு மட்டும் இந்த தடவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் கரிகாலன். பின்னர் கந்தமாறன் முதலியவர்களை பார்த்து, கந்தமாறா, உன்பாடு யோகம்தான். உன் வீட்டுக்கு மேலும் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள். சுந்தர சோழருக்கு பிறகு சோழ நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக போகிற மதுராந்தகர் வரப்போகிறார். அவருக்கு பட்ட மகிழ்ச்சியாக போகும் சின்ன பழுவேட்டரையரின் மகளையும் உடனழைத்து வந்தாலும் வருவார். கடம்பூர் மாளிகை ஒரே கோலாகலமாகத்தான் இருக்கும். பழுவூர் பாட்டனார் தஞ்சைக்கு புறப்படட்டும். நாம் வேட்டைக்கு புறப்படலாம். வாருங்கள். வில்வித்தையில் ஒரு காலத்தில் நான் வல்லவனாக இருந்தேன். அர்ஜுனனுக்கு அடுத்தபடி ஆதித்த கரிகாலன் தான் என்று பெயர் வாங்கியிருந்தேன். 3 வருஷங்களாக வில்லை தொடாமல் வில் வித்தையே மறந்து போய்விட்டது. மறுபடியும் பழக்கம் செய்து கொள்ள வேண்டும். பார்த்திபேந்திரா, வந்தியத்தேவா, எல்லாரும் கிளம்புங்கள். வேட்டைக்கு எங்கே போகலாம்? கொல்லிமலைக்கு போகலாமா என்று பொதுப்படியாக கரிகாலன் கேட்டான். இத்தனை நேரமும் எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் இருந்த சம்புவரையர், கோமகனே, கொல்லிமலை வெகு தூரத்தில் இருக்கிறது. அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. வீரநாராயண ஏரியின் மேற்கு கூரையில் அடர்ந்த காடு இருக்கிறது. அதை தண்டகாரண்யம் என்றே சொல்வதுண்டு. வேட்டைக்கு வேண்டிய எல்லா காட்டு மிருகங்களும் அங்கே ஏராளமாக இருக்கின்றன. அந்த காட்டிலிருந்து வேட்டையாடி கொண்டு வந்த மிருகங்கள் தான் நமது வேட்டை மண்டபத்தில் உள்ளவை. ஏரிக்கரை காடு இம்மாளிகைக்கு சமீபத்திலும் இருக்கிறது. காலையில் வேட்டையாட புறப்பட்டு சென்றால் இரவு வீடு திரும்பி விடலாம் என்றார். அப்படியே செய்யலாம் ஐயா. இந்த மாளிகையில் நான் விருந்தாளியாக இருக்கும் வரையில்
தாங்கள் வைத்ததே எனக்கு சட்டம். தங்கள் குமாரி மணிமேகலையையும் வேட்டைக்கு அழைத்து போகலாமா? அவள் இருக்கும் இடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன். எனக்கு ஆட்சேபமில்லை. மணிமேகலையை கேட்டு பார்க்கலாம் என்றார் சம்புவரையர். அப்போது கந்தமாறன், வேட்டைக்கு போகும் இடத்தில் பெண்கள் எதற்கு? அவர்கள் பத்திரமா இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்குத்தான் வேலை சரியாயிருக்கும். வேட்டையில் கவனம் செலுத்த முடியாது. மேலும் நந்தினி தேவிக்கு இங்கே துணை வேண்டுமல்லவா என்றான். ஆமாம், கந்தமாறனுக்கு எப்போதும் பழுவூர் பாட்டியை பற்றித்தான் கவலை. மணிமேகலையை அழைத்து போவதில் இன்னொரு கஷ்டமும் இருக்கிறது. அவள் துள்ளி குதிப்பதை பார்த்துவிட்டு மான் துள்ளி குதிப்பதாக நினைத்து யாராவது அவள் பேரில் அம்பை விட்டாலும் விட்டு விடுவார்கள். பெண்கள் அரண்மனையிலேயே இருக்கட்டும், நாம் வேட்டைக்கு போகலாம். நாளை அதிகாலையில் புறப்பட வேண்டும். இன்றிரவு குறவை கூத்தை சீக்கிரம் முடித்துவிட்டு அவரவர்களும் சீக்கிரமாக தூங்குங்கள். ஐயா, வேட்டைக்காரர்களுக்கெல்லாம் இப்போதே சொல்லி வைத்து விடுங்கள். வந்தியத்தேவா, வா, நம்முடைய ஜாகைக்கு போகலாம் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனை கையை பிடித்து இழுத்து கொண்டு புறப்பட்டான். கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் அவர்களை சிறிது அசூயையுடன் பார்த்து கொண்டு நின்றார்கள். அசூயனுக்கு பொறாமை. சம்புவரையர் வேட்டைக்காரர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதற்காக சென்றார். பழுவேட்டரையர் நந்தினியை தேடி அந்தப்புறத்துக்கு போனார். அத்தியாயம் 38. நந்தினி மறுத்தாள். பழுவேட்டரையர் சிறிது உற்சாகத்துடனேயே நந்தினியை பார்க்க போனார். கடம்பூருக்கு அவர் புறப்பட்டு வந்தபோது என்ன நம்பிக்கையுடன் வந்தாரோ அது ஒன்றும் இதுவரையில் நிறைவேறவில்லை. சிறு பிள்ளையாகிய ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகையிலே தெரிவித்து வைத்து கொண்டால் அவனை நயத்தினாலும் பயத்தினாலும் தம்முடைய விருப்பத்தின்படி நடக்கச் செய்யலாம் என்று அவர் எண்ணியிருந்தார். தாமும் சம்புவரையரும் சொல்வதற்கு அவன் கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்று நம்பினார். சோழராஜ்யம் முழுவதற்கும் மதுராந்தகனுக்கு உடனடியாக பட்டம் கட்டுவதிலுள்ள அபாயம் அவருக்கு தெரிந்தே இருந்தது. வடக்கே மலையமானும் தெற்கே கொடும்பாளூர் வேளானும் அதற்கு விரோதமாக இருப்பார்கள். கரிகாலன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டால் உள்நாட்டு யுத்தம் மூண்டே தீரும். அதன் முடிவு எப்படி ஆகும் என்று யார் சொல்ல முடியும்? பொதுமக்களில் பெரும்பாலோர் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் பக்கமே இருப்பார்கள். மதுராந்தகனுடைய தாயே அவனுக்கு விரோதமாக இருக்கிறாள். காலாமுக கூட்டத்தாரை மட்டும் நம்பி உள்நாட்டுப் போரில் இறங்க முடியுமா? பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் பாலாற்றுக்கு வடக்கேயுள்ள நாடுகளிலும் கலகங்கள் கிளம்பினாலும் கிளம்பும். ஆகையால் இப்போதைக்கு மதுராந்தகனுக்கு பாதி ராஜ்யம் என்று பிரித்து கொண்டால், அதுவும் தஞ்சையை தலைநகராக கொண்ட தென் சோழ ராஜ்யமாயிருந்தால் பிற்பாடு போக போக பார்த்து கொள்ளலாம். கொடும்பாளூர் வேளாணின் செல்வாக்கை ஒரு வழியாக தீர்த்து கட்டிவிடலாம். பிறகு வடக்கே திரும்பி திருக்கோவிலூர் மலையமானையும் ஒரு கை பார்க்கலாம். கரிகாலன் வெறும் முரடன். என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஏடாகூடமான காரியத்தில் இறங்கி அற்பாளில் இறக்கக்கூடும். அப்படி நேர்ந்தால் எல்லா கவலையும் தீர்ந்தது. இப்போதைக்கு பாதி ராஜ்யம் என்று ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது. இளையராணி நந்தினியுடன் கலந்து ஆலோசித்ததின் பேரில் பெரிய பழுவேட்டரையர் இத்தகைய முடிவுக்கு வந்து அதன் பிறகுதான் கடம்பூருக்கு வந்தார். கரிகாலனையும் அங்கு அழைத்து வரச் செய்தார். ஆனால் எதிர்பார்த்தபடி ஒன்றும் நடக்கவில்லை. பெரியவர்களுக்கு அடங்கி நடப்பதற்கு பதிலாக கரிகாலன் பெரியவர்களை அதட்டி உருட்டி அதிக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய கேலி பேச்சுக்களையும் இருபொருள் கொண்ட மொழிகளையும் பழுவேட்டரையரால் பொறுக்க முடியவில்லை. முக்கியமாக அவரை பற்றி கரிகாலன் அடிக்கடி வயதான கிழவர் என்று குறிப்பிட்டதும், இளையராணியை பாட்டி என்று அழைத்து வந்ததும் கூறிய விஷம் தோய்ந்த பானங்களைப் போல் அவரை துன்புறுத்தி வந்தன. போதும் போதாததற்கு சம்புவரையரின் போக்கும் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. தமக்கு பக்கபலமாக நின்று கரிகாலனுடைய அதிக பிரசங்கத்தை அடக்க முயல்வதற்கு பதிலாக சம்புவரையர் பெரும்பாலும் வாயை மூடி மௌனம் சாதித்து கொண்டிருந்தார். ஏதாவது பேசினாலும் தயங்கி வழவழா குழகுழா என்று பேசினார். கரிகாலன் தமது மாளிகைக்கு விருந்தாளியாக வந்துவிட்டபடியால் ஏதாவது ஏடாகூடமாய் நடந்துவிடக்கூடாது என்று அப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொண்டிருக்கிறார் போலும். காரணம் எதுவாக இருந்தாலும் சம்புவரையரின் போக்கு கொஞ்சம் கூட பழுவேட்டரையருக்கு திருப்திகரமாக இல்லை. இன்றைக்கு கரிகாலன் கூறியதில் எவ்வளவு தூரம் உண்மையான பேச்சு, எவ்வளவு தூரம் கேலி பேச்சு, எவ்வளவு தூரம் மனதில் ஒன்று உதட்டில் ஒன்றுமான வஞ்சக பேச்சு என்பதை கண்டுகொள்வதும் எளிதாக இல்லை. மதுராந்தகனையும் அங்கே வரவழைத்த பிறகு ஏதேனும் பெரிய விபரீத காரியம் செய்ய உத்தேசித்திருக்கிறானோ என்னமோ, யார் கண்டது? மலையமானை பெரும் சைன்யத்துடன் படையெடுத்து வரச் செய்து கடம்பூர் மாளிகையை வளைத்து கொள்ளும்படி செய்தாலும் செய்யலாம் அல்லவா? இவை எல்லாவற்றையும் எண்ணும்போது தஞ்சாவூருக்கு திரும்பி போய்விடுவது நல்லது. சின்ன பழுவேட்டரையன் நல்ல மதியுகி. அவனிடமும் யோசனை கேட்டுக்கொள்ளலாம். ஒருவேளை மதுராந்தகனை இங்கு அழைத்து வருவதாக இருந்தாலும் எல்லா நிலைமைக்கும் ஆயத்தமாக காலாந்தக கண்டனை பெரிய படை திரட்டி கொள்ளிடக்கரையில் கொண்டு வந்து வைத்திருக்கச் செய்யலாம். எது எப்படியானாலும் இளையராணியை இனிமேல் இருக்கச் செய்து இந்த மூடர்களின் கேலி பேச்சுக்கு உள்ளாக்குவது கூடவே கூடாது. அவளை அழைத்து கொண்டு போய் தஞ்சாவூரில் விட்டு விடுவது மிக்க அவசியம். அதற்கு ஒரு வசதி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதை கைவிடுவானேன்? இவ்விதம் ஒரு முடிவுக்கு வந்ததும் பெரிய பழுவேட்டரையருக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. முகமலர்ச்சியுடனே நந்தினியின் அந்தப்புறத்தை அடைந்தார். அங்கே அவர் வாசற்படி அருகில் வந்தபோது உள்ளே இருந்து கலகலவென்று சிரிப்பு சத்தம் வருவதை கேட்டார். ஏனோ அந்த சிரிப்பின் ஒலி அவருக்கு எரிச்சலை உண்டாக்கிற்று. தஞ்சாவூர் அரண்மனையில் நந்தினி இவ்விதம் சிரிப்பதே இல்லை. இப்போது என்ன குதூகலம் வந்துவிட்டது? எதற்காக சிரிக்கிறாள்? அவளுடன் சேர்ந்து சிரிப்பது யார்?
உள்ளே பிரவேசித்ததும் உடன் இருந்தவள் மணிமேகலை என்று தெரிந்தது. இதனால் அவர் மனம் சிறிது தெளிந்தது. அவரை கண்டதும் மணிமேகலை சிரிப்பை அடக்குவதற்காக 2 கைகளினாலும் வாயை பொத்தி கொண்டாள். அப்படியும் அடக்க முடியாமல் போகவே சிரித்து கொண்டே அந்த அறையை விட்டு ஓடிப்போனாள். நந்தினியின் சிரிப்பு பழுவேட்டரையரை கண்டதும் நின்றுவிட்டது. அவளுடைய முகமும் வழக்கமான கம்பீரத்தை அடைந்தது. ஐயா வாருங்கள், யோசனை முடிவடைந்ததா என்றாள். நந்தினி, அந்த பெண் எதற்காக அப்படி சிரித்தாள், ஏன் சிரித்து கொண்டே ஓடுகிறாள் என்று பழுவேட்டரையர் கேட்டார். அதை சொல்லத்தான் வேண்டுமா? சொல்கிறேன். சபா மண்டபத்தில் நடந்த பேச்சுக்களில் கொஞ்சம் பக்கத்து அறையில் இருந்த மணிமேகலையின் காதில் விழுந்துதாம். இளவரசர் ஆதித்த கரிகாலர் பாட்டன்களை பற்றியும் பாட்டிகளை பற்றியும் பரிகாசமாக பேசியதை சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள். செக் துஷ்டப்பெண், அவளோடு சேர்ந்து நீயும் சிரித்தாயே? ஆம், அவளோடு சேர்ந்து சிரித்தேன். அவள் அப்பால் போனதும் அழலாம் என்று இருந்தேன். அதற்குள் தாங்கள் வந்துவிட்டீர்கள் என்று நந்தினி கூறிவிட்டு கண்ணில் தொளித்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஆஹா, உன்னை இப்பேற்பட்ட மூடர்களின் மத்தியில் நான் அழைத்து கொண்டு வந்தது என் தவறு. நாளை பொழுது விடிந்ததும் நாம் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு போகலாம். இன்றிரவு மட்டும் பொறுத்துக்கொள் என்றார். தஞ்சாவூருக்கு புறப்பட வேண்டுமா? ஏன், வந்த காரியம் ஆகிவிட்டதா என்று நந்தினி கேட்டாள். அன்று சபாமண்டபத்தில் நடந்த பேச்சின் முடிவுகளை பழுவேட்டரையர் நந்தினிக்கு தெரியப்படுத்தினார். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நந்தினி, சுவாமி, தாங்கள் தஞ்சாவூருக்கு போய் வாருங்கள், நான் வரமாட்டேன். ஆதித்த கரிகாலனுக்கு புத்தி கற்பிக்கும் வரையில் நான் இங்கிருந்து புறப்படுவதாக உத்தேசமில்லை. அந்த கர்வம் பிடித்த இளவரசன் ஒன்று தங்கள் காலில் விழுந்து அவன் பேசிய பரிகாச பேச்சுக்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லது தங்கள் கத்திக்கு அவன் இரையாக வேண்டும் என்றாள். நந்தினி, இது என்ன சொல்கிறாய்? இத்தகைய பாதகமான எண்ணம் உன் உள்ளத்தில் எப்படி உதித்தது? ஐயா, எது பாதகமான எண்ணம்? என்னை கைப்பிடித்து மணந்த கணவனை ஒருவன் நிந்தித்து பேசினால் அவனை பழிவாங்க வேண்டும் என்று நான் நினைப்பது பாதகமா? இல்லை நந்தினி, இதை கேள். எங்கள் பழுவூர் குலம் சோழ குலத்தோடு 6 தலைமுறையாக நட்புரிமை கொண்டது. அதையெல்லாம் மறந்த அரியா சிறுவன் ஒருவன் ஏதோ உளறினான் என்பதற்காக நான் அக்குலத்துக்கு விரோதமாய் கத்தி எடுக்க முடியுமா? சுந்தர சோழரின் புதல்வனை, இன்று வரையில் பட்டத்து இளவரசனாய் இருப்பவனை நான் என் கையினால் கொல்லுவதா? இது என்ன பேச்சு என்று பழுவேட்டரையர் பதறினார். கரிகாலனுடைய காரசாரமான வார்த்தைகளை கேட்டபோது சில சமயம் பழுவேட்டரையருக்கே உடைவாளின் மீது கை சென்றது. அப்போது சிரமப்பட்ட மனத்தையும் கையையும் கட்டுப்படுத்தி கொண்டார். தம் உள்ளத்தில் முன்னம் தோன்றிய எண்ணத்தை நந்தினி வெளியிட்டு சொன்னவுடன் அவருக்கு அவ்வளவு பதட்டம் உண்டாயிற்று. ஐயா, தாங்கள் சோழ குலத்தோடு 6 தலைமுறையாக நட்பு கொண்டவர்கள், உறவும் கொண்டவர்கள். ஆகையால் தாங்கள் கத்தி எடுக்க தயங்குவது இயல்பு. ஆனால் எனக்கு அத்தகைய உறவு ஒன்றுமில்லை. சோழகுலத்துக்கு நான் எந்த விதத்திலும் கடமைப்பட்டவள் அல்ல. ஆதித்த கரிகாலன் தங்கள் அடிபணிந்து மன்னிப்பு கேட்டு கொள்ளாவிட்டால் என் கையில் கத்தி எடுத்து நானே அவனை கொன்று விடுகிறேன் என்றாள் நந்தினி. அப்போது அவளுடைய கண்கள் சிவந்து புருவங்கள் நெறிந்த முகத்தோற்றமே மாறிவிட்டது. அத்தியாயம் 39. விபத்து வருகிறது. பழுவேட்டரையர் சிரித்தார். நந்தினியின் வார்த்தையை கேட்டு பரிகாசமாக சிரிப்பதா எண்ணிக்கொண்டு லேசாகத்தான் சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலியால் அந்த அறையும் அதிலிருந்து சகல பொருட்களும் நடுங்கின. தம்மை அவமதிப்பவர்களை நந்தினி தன் கையினாலேயே கத்தி எடுத்து கொன்று விடுவதாக கூறியதை கேட்டபோது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெருமிதம் உண்டாயிற்று. தம்முடைய மரியாதையை காப்பதில் நந்தினிக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை அறிந்ததில் பழுவேட்டரையருக்கு இரும்புவது ஏற்பட்டது. இரும்புவதுன பெருமை. அதே தோரணையில் அவள் மேலும் பேசி கேட்க வேண்டும் என்ற ஆசை அவர் மனதில் ஒரு பக்கம் பெருகியது. மற்றொரு பக்கத்தில் அவள் அம்மாதிரியெல்லாம் பேசுவதை தாம் விரும்பவில்லை என்று காட்டிக்கொள்ளவும் ஆசைப்பட்டார். ஐயா, ஏன் சிரிக்கிறீர்கள்? என் வார்த்தையில் அவநம்பிக்கையினால் சிரிக்கிறீர்களா என்று கேட்டாள் நந்தினி. தேவி, மந்தாரமலரின் இதழைப்போல் மென்மையான உன் கையினால் கத்தியை எப்படி எடுப்பாய் என்று எண்ணி சிரித்தேன். மேலும் நான் ஒருவன் 2 நீண்ட கைகளை வைத்துக்கொண்டு உயிரோடு இருக்கும்போது. ஐயா, தாங்கள் கரங்களின் பெருமையையும் வலிமையும் நான் அறிவேன். யானை துதிக்கையொத்த நீண்ட கைகள், இந்திரனுடைய வஜ்ராயுத்தை போன்ற வலிமையுள்ள கைகள், போர்க்களத்தில் 1000 பகைவர்களை வெட்டி வீழ்த்திய கைகள், சோழ சக்கரவர்த்திகளின் சிரத்தில் மணிமுகுடத்தை வைத்து நிலைநாட்டி வரும் கைகள். ஆனால் அதையெல்லாம் இன்று நினைத்து பார்ப்பாரில்லை. நேற்று பிறந்த பிள்ளைகள் தங்களை கிழடு என்று சொல்லி ஏளனம் செய்யும் காலம் வந்துவிட்டது. தாங்களோ மந்திரத்தால் கட்டுண்ட சர்பராஜனைப் போல் சோழ குலத்தாரிடம் கொண்ட பக்திக்கு கட்டுப்பட்டு சும்மா வேண்டி இருக்கிறது. என்னுடைய கரங்கள் வளையல் அணிந்த மென்மையான கரங்கள் தான். ஆனாலும் வீராதி வீரராகிய தங்களை அக்னி சாட்சியாக கைப்பிடித்த காரணத்தினால் எனது கைகளுக்கும் சிறு சக்தி ஏற்பட்டிருக்கிறது. என் கற்பை காத்துக்கொள்வதற்கும் என் கணவரின் மரியாதையை நிலைநிறுத்துவதற்கும் அவசியம் ஏற்படுமானால் என் கைகளுக்கும் கத்தி எடுக்கும் வலிமை உண்டாகிவிடும். இது பாருங்கள் என்று நந்தினி கூறிவிட்டு மஞ்சத்துக்கு அடியில் இருந்த பெட்டியை வெளிப்புறமாக நகர்த்தினாள். பெட்டியை திறந்து அதன் மேல்புறத்தில் கிடந்த ஆடைகளை அப்புறப்படுத்தினாள். அடியில் தகதகவென்று பிரகாசித்துக் கொண்டிருந்த நீண்ட வாளை ஒரு கையினால் அலட்சியமாக எடுத்து தலைக்கு மேலே தூக்கி பிடித்தாள்.
பழுவேட்டரையர் அதை பார்த்த வண்ணமாக சிறிது நேரம் பிரமித்து போய் நின்றார். பின்னர், இந்த பெட்டிக்குள்ளே இந்த வாள் எத்தனை காலமாக இருக்கிறது? உன் ஆடை ஆபரணங்களை வைத்திருப்பதாக அல்லவோ நான் நினைத்தேன் என்றார். நந்தினி வாளை பெட்டியில் திரும்ப வைத்துவிட்டு, ஆம், என் ஆடை ஆபரணங்களை இந்த பெட்டியிலே தான் வைத்திருக்கிறேன். என் ஆபரணங்களுக்குள்ளே மிக முக்கியமான ஆபரணம் இந்த வாள். என் கற்பையும் என் கணவருடைய கௌரவத்தையும் பாதுகாப்பதற்கு உரியது என்றாள். ஆனால் இதை நீ உபயோகப்படுத்துவதற்கு அவசியம் ஒன்றும் ஏற்பட போவதில்லை, நான் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில். அதனாலே தான் இந்த வாளை நான் வெளியில் எடுப்பதில்லை. ஈழ நாட்டிலிருந்து வேங்கி நாடு வரையில் சோழ ராஜ்யத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும் தங்கள் தோல் வலிமையால் தங்கள் கௌரவத்தை பாதுகாத்து கொள்ள முடியாதா? அல்லது பேரையாகிய என்னைத்தான் பாதுகாக்க முடியாதா? என்றாலும் முக்கியமான ராஜரீக காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் தாங்கள் எப்போதும் என்னை கட்டி காத்து கொண்டிருக்க முடியாது. தங்களை பிரிந்திருக்கும் நேரங்களில் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டுமல்லவா? தேவி, அதற்கு அவசியம் என்ன? போனது போகட்டும். இனி நான் உன்னை பிரிந்திருக்கப் போவதே இல்லை. ஐயா, என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் இந்த ஒரு தடவை மட்டும் தாங்கள் என்னை பிரிந்து தஞ்சைபுரிக்கு போய் வாருங்கள். இதென்ன பிடிவாதம்? எதற்காக இந்த தடவை மட்டும் நான் உன்னை இங்கே விட்டு போக வேண்டும் என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவருடைய புருவங்கள் நெறிந்தன. சுவாமி, அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. என்னை நீங்கள் இப்போது தங்களுடன் அழைத்து போனால் இந்த மூடர்கள் மேலும் நம்மை குறித்து பரிகசித்து சிரிப்பார்கள். கிழவருக்கு இளையராணியிடம் அவ்வளவு நம்பிக்கை என்று சொல்வார்கள். அதை நினைத்தாலே எனக்கு ரத்தம் கொதிக்கிறது. மற்றொரு காரணம் இன்னும் முக்கியமானது. சம்புவரையரை தங்களுடைய அத்தியந்த சிநேகிதர் என்று இத்தனை காலமும் தாங்கள் சொல்லி வந்தீர்கள், நம்பியும் வந்தீர்கள். ஆனால் இளவரசர் வந்ததிலிருந்து அவருடைய பேச்சிலும் நடவடிக்கையிலும் ஏற்பட்டிருக்கும் மாறுதலை கவனித்தீர்களா? தாங்கள் கவனிக்காவிட்டாலும் நான் கவனித்து கொண்டு வருகிறேன். நானும் அதை கவனித்துத்தான் வருகிறேன். அந்த மாறுதலுக்கு காரணம் என்னவாயிருக்குமா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன். தாங்கள் கபடமற்ற உள்ளமுடையவர் ஆகையால் ஆச்சரியப்படுகிறீர்கள். எனக்கு அதில் ஆச்சரியமில்லை. மனிதர்களுடைய பேராசை இயல்புதான். சம்புவரையரின் மாறுதலுக்கு காரணம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் பெண்களை முகமெடுத்தே பார்ப்பதில்லை என்றும் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் வதந்தியாக இருக்கிறது. இங்கு அவர் வந்ததிலிருந்து அதற்கு நேர்மாறாக நடந்து வருவதை பார்த்திருப்பீர்கள். பெண்கள் இருக்கும் இடத்துக்கு அடிக்கடி வருகிறார், கொஞ்சி பேசுகிறார். இதற்கெல்லாம் காரணம் சம்புவரையர் மகள் மணிமேகலை மீது அவருடைய மனது சென்றிருப்பதுதான். மணிமேகலையை வேட்டையாடுவதற்கு அவருக்கு அழைத்து போகலாமா என்று கூட கரிகாலர் கேட்டார் அல்லவா? இது சம்புவரையருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையால் பழைய ஏற்பாடுகளை எல்லாம் அவர் மறந்துவிட்டார். தம் அருமை மகள் தஞ்சாவூர் தங்க சிங்காதனத்தில் வீற்றிருக்கப் போவது பற்றி அவர் கனவு காணத் தொடங்கிவிட்டார். ஆமாம், நீ சொல்வது தான் காரணமாக இருக்க வேண்டும். சம்புவரையன் இத்தகைய நீசகுணம் படைத்தவன் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. 2 மாதங்களுக்கு முன்புதான் இதே மாளிகையில் மதுராந்தகரை தஞ்சை சிம்மாதனத்தில் ஏற்றி வைப்பதாக எல்லோரும் கூடி சபதம் செய்தோம். சிச்சி, இப்படி பேச்சு தவறுகிறவனும் ஒரு மனிதனா என்று பழுவேட்டரையர் சீறினார். சுவாமி, அதனாலே தான் நான் தங்களுடன் வரவில்லை என்று சொல்கிறேன். தாங்கள் இல்லாத சமயத்தில் இவர்கள் இங்கே என்ன சதி செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வேன். ஏதேனும் இவர்கள் சூழ்ச்சி செய்தால் அது பலிக்காமல் செய்ய வழி தேடுவேன். நந்தினி, இதில் எல்லாம் நீ எதற்காக பிரவேசிக்க வேண்டும்? கணவர் சிரத்தை கொண்டுள்ள காரியத்தில் மனைவிக்கும் சிரத்தை இருக்க வேண்டாமா? வாழ்க்கை துணைவி என்று பிறகு எதற்காக எங்களை சொல்கிறது? என்ன இருந்தாலும் இது மூர்க்கர்களுக்கும் நீச்சர்களுக்கும் நடுவில் உன்னை துணையின்றி விட்டுவிட்டு நான் போகிறதா? அது எனக்கு சிறிதேனும் சம்மதமாகவே இல்லை. எனக்கு இங்கே துணை இல்லாமல் போகவில்லை. மணிமேகலை இருக்கிறாள். எனக்காக அந்த பெண் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். அது உண்மைதான், நானும் கவனித்தேன். உன்னுடைய மோகன சக்தி அவளை அடிமையாக்கி இருக்கிறது. ஆனாலும் அது எவ்வளவு தூரம் நிலைத்திருக்கும்? ஆதித்த கரிகாலன் சிங்காதனத்தில் ஏறி அந்த பெண்ணை சக்கரவர்த்தினியாக்கி கொள்ளப் போவதாக ஆசை காட்டினாள். ஐயா, அது விஷயத்தில் தங்களுக்கு சிறிதும் சந்தேகம் வேண்டியதில்லை. மணிமேகலையின் கருத்துக்கு மாறாக தேவலோகத்து இந்திராணி பதவியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். கரிகாலனை இந்த கத்தியால் குத்தி கொன்று விட்டு வா என்று நான் சொன்னால் உடனே அவ்விதம் செய்துவிட்டு வருவாள். என்னுடைய மோகன சக்தியை பற்றி அடிக்கடி தாங்களே சொல்வீர்கள் அல்லவா? அது மணிமேகலையை முழுவதும் ஆட்கொண்டிருக்கிறது. வேண்டுமானால் இப்போதே தங்களுக்கு அதை நிரூபித்து காட்டுகிறேன் என்றாள் நந்தினி. பழுவேட்டரையரின் உடம்பு படபடுத்தது. அந்த கிழவர் உதடுகள் துடிக்க, தொண்டை அடைக்க, நான் தழுதழுக்க கூறினார். தேவி, உன்னுடைய சக்தியை நான் அறிவேன். ஆனால் கரிகாலன் விஷயத்தில் நீ அம்மாதிரி எதுவும் விஷப்பரீட்சை செய்ய வேண்டாம். அவன் அறியா சிறுவன், ஏதோ தெரியாமல் உளறினான் என்பதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொள்ளவே இஷ்டப்பட்டால் நாம் அதற்கு தடையாக இருக்க வேண்டாம். ஐயா, நாம் தடை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் விதி ஒன்று இருக்கிறதே, அதை யார் தடை செய்ய முடியும்? மணிமேகலை என்னிடம் பிரியம் கொண்டவளாக இருப்பது போல் நானும் அவளிடம் பாசம் வைத்திருக்கிறேன். என் கூட பிறந்த தங்கையைப் போல் அவளிடம் ஆசை கொண்டிருக்கிறேன். அற்பாவிலில் சாகப் போகிறவனுக்கு அவளை மனம் செய்து கொடுக்க நான் எப்படி இணங்குவேன் என்றாள் நந்தினி. அப்போது அவளுடைய பார்வை எங்கேயோ தூரத்தில் நடக்கும் எதையோ பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. பழுவேட்டரையர் இன்னும் அதிக பரபரப்பை அடைந்து கூறினார். நந்தினி, இது என்ன வார்த்தை? சோழ சக்கரவர்த்தியின் வேளக்கார படைக்கு நான் ஒரு சமயம் தலைவனாக இருந்திருக்கிறேன். சக்கரவர்த்தியையும் அவருடைய சந்ததிகளையும் உயிரை கொடுத்தேனும் பாதுகாப்பதாக சத்தியம் செய்திருக்கிறேன். ஐயா, அந்த சத்தியத்தை தாங்கள் மீற வேண்டும் என்று நான் சொல்லவில்லையே.
உன்னால் கரிகாலனுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தாலும் அந்த குற்றம் என்னையே சாரும். சிறு பிள்ளையின் பரிகாச பேச்சை பொறுக்காமல் கிழவன் படுபாதகம் செய்துவிட்டான் என்று உலகம் என்னை நிந்திக்கும். 6 தலைமுறையாக எங்கள் குலம் சோழர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எடுத்திருக்கும் நல்ல பெயர் நாசமாகும். அப்படியானால் தாங்கள் இந்த ஊரை விட்டு உடனே போக வேண்டியது மிகவும் அவசியம் என்று நந்தினி மர்மம் நிறைந்த குரலில் கூறினாள். எதனால் அவ்விதம் சொல்கிறாய் என்று பழுவேட்டரையர் கேட்டார். தங்களிடம் எப்படி சொல்வதென்று தயங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. துர்கா பரமேஸ்வரி எனக்கு சில அபூர்வ சக்திகளை அளித்திருக்கிறாள் என்று இது தங்களுக்கே தெரியும். சுந்தர சோழர் இளம் வயதில் ஸ்திரீஹத்தி தோஷத்துக்கு உள்ளானவர் என்பதை நான் என் மந்திர சக்தியினால் அறிந்தேன். அதை தங்களுக்கும் நிரூபித்து காட்டினேன். அதேபோல் ஆதித்த கரிகாலனுடைய இறுதிக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இப்போது என் அகக்கண்களால் பார்க்கிறேன். அது தங்கள் கையினாலும் நேரப்போவதில்லை, என் கையினாலும் நேரப்போவதில்லை. ஆனால் யமனுடைய பாசக்கயிறு அவனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். காட்டிலே வேட்டையாடப் போன இடத்திலே அவனுக்கு இறுதி நேரலாம், அல்லது அரண்மனையில் படுத்திருக்கும் போது நேரலாம், புலி கரடி முதலிய துஷ்ட மிருகங்களினால் நேரலாம், அல்லது அவனுடைய சிநேகிதர்கள் விடும் அம்பு தவறி விழுந்தும் அவன் சாகலாம், அல்லது மென்மையான பெண்ணின் கரத்திலே பிடித்த கத்தியினால் குத்துப்பட்டும் அவன் மரணம் நேரலாம். ஆனால் ஐயா, அவனுடைய மரணம் தாங்கள் கைப்பிடித்து மணந்த என்னுடைய கரத்தினால் நேராது என்று தங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். சாலை ஓரத்திலே அனாதையாக நின்ற என்னை தாங்கள் உலகறிய மணந்து இளையராணி ஆக்கினீர்கள். அத்தகைய தங்களுக்கு என்னால் ஒரு பழியும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வேன். அதற்காகவே தாங்கள் இச்சமயம் இங்கு இருக்க வேண்டாம், போய்விடுங்கள் என்று வற்புறுத்தி சொல்கிறேன். தாங்கள் இங்கு இருக்கும் சமயம் கரிகாலனுக்கு என்ன விதமான விபத்து நேர்ந்தாலும் உலகத்தார் தங்களை அத்துடன் சம்பந்தப்படுத்துவார்கள். அருள்மொழிவர்மனை கடல் கொண்டதற்கு தங்கள் மீது பழி கூறவில்லையா? அம்மாதிரி இதற்கும் தங்கள் பெயரில் குற்றம் சாட்டுவார்கள். தங்களால் விபத்து நேர்ந்ததென்று சொல்லாவிட்டாலும் தாங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை என்று கேட்பார்கள். ஆனால் தங்களுடைய வஜ்ராயுதம் போன்ற கரங்களாலும் கரிகாலனுக்கு வரப்போகும் விபத்தை தடுக்க முடியாது. ஆகையால் தாங்கள் உடனே போய்விட வேண்டும். என்னை தங்களுடன் அழைத்து கொண்டு போனால் அதை பற்றியும் வீண் சந்தேகம் ஏற்படும். முன்னதாக தெரிந்திருந்தபடியினால் என்னையும் அழைத்து கொண்டு போய்விட்டதாக சொல்வார்கள். ஆகையால் தாங்கள் மட்டுமே போக வேண்டும். என்ன நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் அதனால் தங்களுக்கு அபகீர்த்தி எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள நான் இங்கிருப்பேன். ஐயா, என்னிடம் அவ்வளவு நம்பிக்கை தங்களுக்கு உண்டா என்று நந்தினி கேட்டுவிட்டு தன் கரிய பெரிய விழிகளால் பழுவேட்டரையரின் நெஞ்சை ஊடுருவி பார்ப்பவர் போல் பார்த்தாள். பாவம், அந்த வீரக்கிழவர் நந்தினியின் சொல்லம்பினால் பெரிதும் கலங்கி போயிருந்தார். அவளுடைய கண் அம்புக்கு முன்னால் கதிகலங்கி பணிந்தார்.